இருக்கும் வாழ்க்கை. நம்ம வாழறோம். நம்ம வாழும்போது இறைவனை எதுக்காக தேடுறோம், ஏன் தேடுறோம், இறைவனை தேடுறதால நமக்கு என்ன கிடைக்கும், இறைவன் ஏதாவது நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னா எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் இன்னொரு ஆள்கிட்டேருந்து எடுக்கணும். அதனால் இறைவனுக்கு எடுக்கிறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இறைவன் என்றவன் வெளியவே இல்லை, உங்களுக்குள்ளவே இருந்து உங்களையே இயக்கின்னு உங்களையே துன்பத்திலையும் இன்பத்திலையும் ஈடுபடுத்துகிறான். கடவுள் எப்படி துன்பத்தில் ஈடுபடுத்தலாம், கடவுள் இன்பத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனங்கள்லாம் நினைக்கலாம். ஆனால் கடவுளுடைய செயல்பாடுகள் என்ன, கடவுளுடைய கருத்து என்ன, கடவுள் என்ன நினைக்கிறாரு, கடவுள் எப்படி ஏங்குறாரு அப்படின்னீங்கன்னா, உங்கள் மனம் எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உதவி செய்கிறார். உங்கள் மனம் தீமையை நினச்சா பரவாயில்லப்பா தீமையை செய்யணும் உதவி செய்கிறார். கடவுள் உங்கள் மனம் நன்மையை செய்யணும் அப்படின்னு நினச்சால் உங்கள் கூட ஆமாப்பா நன்மை செய்யணும்னு சொல்கிறார். அப்போது மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவனுடைய உதவிகள் கிடைக்குது. அப்போது நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கணும், நல்ல எண்ணங்களாக மாற்றினோம்னா இறைவனும் நமக்கு நல்லதையே செய்வான். காரணம் ஏன், ஒரு திருடன் திருட போகிறான், அவனும் கடவுளை வழிபடுறான். ஐயா நான் போகிற இடத்துல மாட்டிக்கூடாது, ஐயா நான் போகிற இடத்துல திருடணும், ஐயா நான் போகிற இடத்துல எனக்கு பொருள் கிடைக்கணும்னு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், அவனுக்கும் உதவி செய்கிறான். இது நமக்கு புரியறதில்லை. புரியாதால நம்ம இறைவனை பழிச்சுக்கின்னு இருக்கிறோம். இறைவன் என்ன செய்கிறான், நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு உதவி செய்கிறான். நல்லதையே நினச்சா நல்லதுக்கே உதவி செய்கிறான், தீயதையே நினச்சா தீயதுக்கும் உதவி செய்கிறான். ஏன், படைப்பு அவன். இப்போ நீங்கள் ஒரு புள்ள பெற்று 4 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறீங்க, புள்ள கெட்ட புள்ள தான் இருந்தாலும் அம்மா சாப்பாடுன்னும் போது ஐயோ இந்த பையன் கெட்ட பையன் புள்ள போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பெத்த தாய், பெத்த மனம், அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ தாய் தகப்பன் செய்வான். அதே மாதிரி இறைவன்ற தாய் தகப்பன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக உதவி செய்கிறான். இதை நமக்கு புரியணும். அப்படி இருந்தோம் இந்த கலையை ஏன் தேடுறோம், இந்த ஆன்மீகத்தை ஏன் தேடுறோம் அப்படின்னா, ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும். வராத மனிதனே கிடையாது. அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு. இந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளியே படுறனா இறை வழிபாடு வேணும். அந்த இறை வழிபாடு எப்படி இருக்கணும், புறத்தில் ஒரு வழிபாடு அது பக்தி, அகத்தில் ஒரு வழிபாடு அது ஞானம். இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? புற வழிபாட்டில் ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபட்டுன்னுக்கிறோம், அதனால் மனக்கலக்கம் போகிறது இல்லை. ஆனால் அக வழிபாடு தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது மனம் உறுதியாகுது. எந்த கலக்கத்துக்கும் அது கலங்கிறதே இல்லை, மரணமே வந்தாலும் அது கலங்கிறது இல்லை. அதுக்காக இந்த வழிபாடு அவசியம். ஏன், இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா இறைவன் உங்களுக்கு. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஜீவன் என்ற விந்து, அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது உயிரின்ற மூச்சு. இது 3 சேர்ந்து தான் முப்பொருள். இந்த முப்பொருளும் தான் உலகத்தில் தொழில் நடத்துது. இந்த முப்பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னா, மனிதனுக்குள்ள காற்றாக இருக்கிற மூச்சு, நெருப்பாக இருக்கிற விந்து, சப்தமாக இருக்கிற ஆன்மா, இந்த 3ம் சேர்ந்ததான் இந்த உலகத்தில் நம்மளை நடமாட வைக்குது. இதில் எது இழந்தாலும் நம்ம இருக்க மாட்டோம். அப்போது இந்த முப்பொருள் என்ற பொருளை தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக வாழ்ந்துன்னுக்கிறோம். இது இயற்கையிலேயே தனித்தனியாக இருக்குது, 3 இடத்துல இருக்குது. இடுப்பில் விந்துவாக இருக்குது, நெருப்பாக இருக்குது, அதுக்கு பேர் தான் சக்தின்றோம். வயிற்றுலேருந்து மூச்சாக கிளம்புது, அதுக்கு பேர் தான் மகாவிஷ்ணுன்றோம், நெருப்புன்ற நீருன்னு சொல்கிறோம். தலையில் இருந்து சப்தமாக இருக்குது, அதனால தான் நமக்கு பேசுகிறோம், பேச்சு வருது, பேசுகிறத மற்றவன் கேட்குறான், மற்றவன் பேசுகிறத நம்ம கேட்குறோம். அப்போது இந்த முப்பொருளும் சேர்ந்தால் அணு. இந்த முப்பொருளும் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனிதன்.
இந்த முப்பொருளை சேர்க்கறதுக்காக தான் இந்த யோகம் தேவைப்படுது. இந்த யோகம் இல்லாத அந்த முப்பொருளை சேர்க்க முடியாது. அப்போது இந்த யோகத்துக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்குது? எண்ணமும் செயலும் சேர்ந்து செய்யணும். வெறும் எண்ணம் இருந்தாலும் சேராது, எண்ணம் இல்லைன்னா செயலும் இருக்காது. அப்போது எண்ணமும் செயலும் சேர்ந்ததான் யோகம். நினைவை நம்ம இறைவன் மேலே செலுத்துகிறோம், அந்த மூச்சை இறைவனாகவே நினைக்கிறோம். அப்போது நினைப்பும் செயலும் சேர்ந்து இறை வழிபாடு. இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு நீங்கள் செய்கிற ஆராத்தி, நீங்கள் செய்கிற அபிஷேகம், நீங்கள் வழிபடுற இறைவன் அதுன்னு நினச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த துன்பத்துலேயும் கலக்கம் வராது. அதுக்காக தான் இவ்வளவும் பேசின்னு இருக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அறிவுரையெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். இதை எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்காரங்களும் அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லின்னு இருக்கிறேன். ஒரு இளமை பருவத்தில் தாய் தப்பை ஒரு கோயிலுக்கிட்ட போய் இது சாமின்னு காட்டினாங்க. அப்போ அந்த தாய் தப்பனுக்கு பின்னாடி நம்மளும் அந்த கோயிலுக்கு போய் சாமின்னு கும்பிட்டுன்னுக்குறோம். இது பழக்க வழியாக வர்றது. ஆனால் இறைவனை வழக்க வழியாக கொண்டு போகணும். அப்போ பழக்க வழின்னா என்ன அப்படின்னா, வெளியே செய்கிறது பழக்க வழி, உள்ளே செய்கிறது வழக்க வழி. அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருக்கிறான், நம்ம அதை வழிபடணும். உலகத்தில் எவ்வளவோ 23 மணி நேரமும் நமக்கு வேலை வெட்டிகள், பல தொல்லைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 1 மணி நேரத்தை இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் செலவிடுங்க. அது உங்களுக்கு பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். அதுதான் பிறவியை தவிர்க்கும். ஒருத்தர் சுகத்தில் இருக்கிறான், அவன் சொல்லுவான் நான் பிறந்தே ஆகணும், இந்த சுகத்தை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு சுகங்குது அந்த நேரத்தில். ஆனால் பல பேருக்கு துன்பம் இருக்குது. ஐயா இந்த பிறப்பே எனக்கு வேணாம், நான் பிறந்து என்ன சாதித்தேன் அப்படின்றான். இந்த நினைவால் அந்த பிறப்பை தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. அப்போ அந்த பிறப்பை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? எதிலேருந்து எந்த பொருள் உதயமாச்சோ அந்த பொருளை அதிலேயே எடுத்து போய் சேர்க்கணும். இறைவன்லேருந்து உதயமானவங்க நம்ம. அப்போது இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த இறைவன்லேயே இணைச்சோம்னா பிறப்பு இல்லை. அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் சொர்க்கம், அதுதான் வைகுந்தம், அதுதான் கைலாயம். அப்போ இந்த வைகுந்தம், முக்தி, மோட்சம் இதெல்லாம் எங்கே இருக்குது வெளியே உலகத்தில் அப்படின்னா, கைலாய மலையில் இருக்குதானா? இல்லை. மலைன்றது உன் தலை, பூமின்றது உன் உடல். இந்த தலைக்குள்ளே இருக்கிற அந்த சுழுமுனையில் உன் நினைவெல்லாம் செலுத்தினீங்கன்னா அது காலப்போக்கில் எல்லா பாவத்தையும் அழித்து தர்மத்தை பண்ணுங்க, அது இறைவனோடு எடுத்து போய் இணைச்சிடும். அப்போது இந்த பிறப்பி தவிர்த்துக்கலாம். அதனால தான் இவ்வளோ பேசுகிறோம். இவ்வளோ மகான்களும் அதுக்கு தான் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம மனக்கட்டுப்பாடு அவசியம். இந்த வழியில் போனோன்னா கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் போகவே முடியாது. அதே நேரத்தில் வைராக்கியம் ரொம்ப அவசியம். இதை நான் அடைஞ்சே தீடுவேன், அவர் அடைஞ்சார் என்னால் ஏன் அடைய முடியாதுன்ற வைராக்கியம் அவசியம். ஆனால் நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்க? உலக விஷயத்தில் வைராக்கியம் வைக்கிறாங்க. அவர் வீடு கட்டிக்கிறார், நான் ஏன் கட்டக்கூடாது? அவர் வண்டி வாங்கிக்கிறார், நான் ஏன் வாங்கக்கூடாதுன்றாங்க. அதையெல்லாம் நிலையில்லாத பொருள். ஆனால் நிலையான பொருளை அடையணும்னா இந்த பாதையை பயணம் பண்ணணும். இந்த மூச்சு பழக்கம், இந்த கதி பழக்கம், இந்த யோக பழக்கம் இத்தனையும் இறைவனை அடையத்துக்கு ஏணிப்படிகள் மாதிரி. அதில் ஏறினா தான் அதை அடைய முடியும். அதை அடையணுன்னா வைராக்கியம் வேணும். எந்த சொந்த பந்தத்துக்கும் இது சம்மந்தப்படாது. இன்றைக்கி நம்ம மனைவி ஒரு அடையாளம். மனைவியை பார்த்தா என் மனைவி மாதிரி உலகத்தில் யாரும் இல்லைன்றோம். ஆனால் மனைவி இறந்தால் நம்ம கதி எங்கள் மனைவியை காப்பாற்ற முடிஞ்சதா? முடியல. இல்லை நம்ம இறந்தால் மனைவியால் நம்மளை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அவங்கள அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும். யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா நினைவை உங்கள் சுழியில் வைங்க. அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், ஞானம்ன்றது ஊரெல்லாம் திரிஞ்சு கோயில் கோயிலாக திரியிறது இல்லைப்பா, உனக்குள்ளே நின்னேனா தான் ஞானம், உனக்குள்ளே நின்னேனா தான் மோட்சம், உனக்குள்ளே நின்னேனா தான் முக்தினார். அதனால் சொன்னார், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். ஊரெல்லாம் தெரியறதில்லைப்பா, இது ஒரு ரகசியம். சூட்சம்னா ரகசியம்னு அர்த்தம். அப்போ ஊரெல்லாம் தெரியறதில்லை, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னார். அந்த மாதிரி நம்ம நினைவுகளை நம்ம புருவ மையத்தில் நிறுத்தினீங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த மோட்சகதி உண்டு. நாசகதி ஆகாமல் இருக்கணும். நாசகதி ஆகாமல் இருக்கணும்னா மூச்சு வெளியே போகாமல் இருக்கணும். உங்களுடைய மூச்சு உங்களுக்குள்ளவே நின்னால் மோட்சம், உங்களுடைய மூச்சு வெளியே போனால் நாசம். அப்போ இந்த மூச்சு உள்ளவே நிறுத்த முடியுமானா மூக்க பிடிச்சி நிறுத்த முடியாது. பழக்கத்தாலேயே அதை உள்ளே நிறுத்திக்கணும். அந்த மாதிரி பழக்கம் சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஆசிரமம். இதை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மாடு கொடுக்கறது, மாடு பிடிச்சி வாங்கி கொடுக்குறது. இப்போ ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீ ஒரு மாடு பிடிச்சி கொடுக்கணும். ஒரு கோவில் மாடு பிடிச்சி கொடுத்தா அந்த பால் கறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கோதானம். அது உன்னால் என்ன முடியுமோ செய். அதானே அனுபவிச்சுன்னுக்குறோம், அதுதான் அனுபவிச்சுன்னுக்குறோம். அது அழியும், அது அழிக்கப்படும். ஆமாம். இப்போ இந்த கை நெருப்பில் வச்சிட்டோம், சுட்டுக்கணும். சரி சுட்டாச்சு, இது பனிஷ்மெண்ட்டு நெருப்பில் வச்சிட்டோம், நோக்கி விட்டுடுவோமா? டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணல. அது மாதிரி தான் தர்மம் பண்ணுறது. நம்ம செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் அந்த தர்மம். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் கூட கண்ணன் கூட இருந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவங்க கூட சொர்க்கத்துக்கு போகல. கண்ணனையே எதிர்த்து நின்ன கர்ணன் தான் முதல்ல சொர்க்கத்தில் இருந்தான். ஏன்னா அவன் பண்ண தர்மம் கடவுளாலேயே தடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் தர்மத்துக்கு இருக்கிற வலிமை வேறு எதுக்குமே கிடையாது. அதை தான் இப்போ கூட அவங்க இதில் பேசும்போது கூட சொன்னேன். மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்னு. தர்மம் மட்டும்தான் உன் மரணத்தை தடுக்க முடியும், வேறு எதாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பாவத்தை செய்துட்டு தர்மத்தை பண்ண பலனே கிடையாது. அவனுக்கு பண்ண பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் தர்மம் பண்ணுமே தவிர பாவம் பண்ணி தர்மம் பண்ணுறது இல்லை. அது அவன் பாவி, அவனுக்கு பேரே. அதனால் அது தர்மத்தில் சேராது. தர்மம்ன்றது தூய்மையாக செய்யறது. அடுத்த பொருள் எடுத்து தர்மம் பண்ணுறது இல்லை. உன் பொருள் எடுத்து நீ தர்மம் பண்ணணும். நான் தர்மம் தான் பண்ணுவேன், இனி பாவம் பண்ண மாட்டேன் நினைப்பு வச்சுன்னு பண்ணினா அதான் தர்மம். எங்கேயோ ஒரு பிடிங்கின்னு இன்னொரு இடத்துல தர்மம் பண்ணுறேன்னா அது தர்மம் கிடையாது, அது பாவம். அது ஆத்ம தர்மம். அது ஒரு நல்ல குருவால் மட்டும்தான் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால் இந்த 4 தர்மம் எல்லாராலையும் பண்ண முடியும், அதையே பண்ணுறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும்னாவே உலக துன்பங்களே நீங்கிடும். ஆனால் ஒருத்தரை கொள்ளடிச்சு வாழணும் போது துன்பங்கள் கூடிடுது. அந்த மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்மளால் முடிஞ்சது அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அடுத்தவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னாவே பாதி துன்பங்கள் குறையும். தர்மத்தை பண்ணும்போது உன் மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் வெளியே போயிடும். அதனால தான் அதை சொல்கிறது. இப்போ திருன்னா என்ன? திருன்னா 3ன்னு அர்த்தம். திருன்னா 3. அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்தால் தான் கடவுள். முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனுஷன். இந்த முப்பொருள் சேர்க்கணுன்னா குரு தேவை. அதனால் குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். அப்போ குரு அருள் இல்லாத இந்த முப்பொருளை சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாதால் நீ மனுஷன், சேர்த்தினா நீயும் கடவுள். இதை சேர்க்க கற்றுக் கொடுக்கறது தான் குரு. அப்படின்றது தான் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். சமமாக ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைய எடை போட்டோம்னா, ஒரு 10 கிலோ குழந்தைய எடை போட்டோம்னா 100 கிலோ வெயிட் வச்சாட இன்னொரு தராசில் ஏற மாட்டேங்குது. அப்போது பாவம் அதிகமாக இருக்குது. அப்போ இது சமமாகணும். சமமாகணும்னா என்ன பண்ணணும்? இந்த தராசுலையும் அதிகமாக வைக்கணும், அப்போ தான் சமம் ஆகும். இந்த தராசில் என்ன வைக்கணும்? தர்மத்தை வைக்கணும். அந்த தராசில் பாவம் இருக்குது, இந்த தராசில் தர்மத்தை வைக்கும்போது சமமாகும். அப்போ உன் பிறப்பு தடுக்கப்படும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். முதல்ல நீ பிறக்கிறது அப்புறம் முதல்ல வாழறது நிம்மதியாக வாழுங்க. பிறக்காது இருக்கு, பிறந்தாகி போச்சு, இனிமேல் வானான்னு சொல்ல முடியாது. பிறந்தது இல்லாத நம்மளோட மட்டும் நிற்கல, நம்ம வேற கூட்டு சேர்த்துக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துக்கணும். அதனால தான் சொன்னான், அகங்காரம் உள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அப்போது இந்த ஐம்புலனை எப்படி சுட்டா இருக்க முடியும்? அடுத்துதான் நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அது ஒரு சுகமான தூக்கம், அந்த தூக்கத்தை எடுக்க முடியாது. அதனால் சொல்கிறான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன். யார் வீட்டு பொண்ணும்? நான் ஒண்டியாக இருந்தேன், சுதந்திரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, ஊரா மட்டும் பொண்ணை போய் தேடி பிடிச்சி கட்டின்னு வந்துட்டேன். சரி, கட்டின்னு வந்துட்டேன், ஊரெல்லாம் துன்பப்படுறான், அப்பவும் நான் இருந்தில்ல, நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு துன்பப்பட்டுங்கிறேன். சரி, இந்த துன்பம் நம்மளோட போட்டோம், நின்னுமா நிக்கலையே,
நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம். அப்போ அந்த குழந்தைய அந்த துன்பப்பட போதுன்னு யோசனை பண்ணோமா? ஆனால் அந்த துன்பமுத்துலேயும் இன்பம் இருக்குதுன்னு நினச்சிக்கினே அதை செய்துன்னுக்குறோம். அதனால் அந்த குழந்தை பிறந்தது, இந்த பொண்டாட்டியாவது அர்த்தம் விட்டு பொண்ணு அடிச்சு தெத்திடலாம், ஆனால் உன் பிள்ளையை தத்த முடியாதுடா. நீ போகிற வரைக்கும் சுல்லானி மாதிரி குத்திக்கின்னு தான் இருக்கும், நீ எங்கடா சுகத்துக்கு போகிறதுன்ட்டான். அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணால் கொண்டாட்டி குழந்தை குட்டி வேணாம், நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சி ஞானி அம்மாவலான்னு எல்லாரும் விட்டுட்டு 10 வயசில் 12 வயசில் போனோம். அவன் தான் ஞானி. பிச்சை நிறைய நல்லாக்கிறவங்களாம் பிச்சை எடுத்துனுக்குறான். அந்த பிச்சையை சொல்லுது, மனமில்லாத பிச்சைன்னு ஒன்றுக்குது. ஊரை ஏமாற்றி எடுக்கிற பிச்சை இல்லை இது. அந்த பிச்சையால் ஒரு பாவமும் போவாது. ரமண மகரிஷி இருந்தார், அவர் சட்டி எடுத்துக்கின்னு போவார். அவர் ஒரு பிராமணன். அவர் அப்படி இருந்தோம், அவர் அண்ணாக்கயிறு கூட கிடையாது. நீ பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? அது சொத்து சோகம் வச்சுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? பொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? ஆனால் இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு மனுஷன் இருக்கிறான். அவர் பண்ணது அது இல்லை, மனமில்லாத பிச்சை அது. அவர் போய் பிச்சை எடுத்துன்னு வந்தார். அந்த சட்டியில் இருக்கிற சோத்தை அவர் கூட இருக்கிற 4 பேரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. அது பிச்சை. நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பிச்சை இல்லை, சுயநலம். அது பெற்றவங்க செய்கிற பாவம் பிள்ளைங்களுக்கு தான், புண்ணியம் மட்டும் வராது. நீ உன் வீடு கட்டி வச்சிருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துப்பானா? உன் பிள்ளை தானே எடுத்துப்பான். அப்போ நீ செய்த பாவமும் உன் பிள்ளைக்கு தானே சேரும், பக்கத்து வீட்டுக்காரன் எடுக்க மாட்டேன்னு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பாவம் நம்ம பிள்ளைக்கு சேரான்னு சேர்த்து வைக்கலாம், பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடுறோம். அதனால தான் நான் பாவத்தையும் சேர்த்து வைக்கல, என் பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கல. நீ சம்பாதிச்சு நீ சாப்பிட்டுக்கோ, எந்த சொத்து சோகம் நான் வைக்கல. ஏன்னா நான் அவங்க வாழணும்னு சொத்து சோகம் சேர்த்தா நானும் பாவத்துக்கு போனால் அவனும் பாவத்துக்கு போயிடுவான். எது கிடைக்குதோ அது வரைக்கும் சாப்பிடும்போது மனுஷன் அமைதியாக வாழ்வான். எது இல்லாததெல்லாம் இவன் ஆசைப்படும் போது இவன் துன்பத்துக்கு ஆளாயிடுவான். அது மாதிரி வந்து சேர்ந்துடும் பாவம். அப்பா அம்மா புண்ணியம் செய்யட்டோம், பாவம் செய்யட்டோம். முதல்ல நம்ம புண்ணியத்தை செய்ய கற்றுக்கலாம். அப்பா அம்மா செய்த பாவத்துக்கு அடையாளங்குதா? அப்பா அம்மா செய்த புண்ணியத்துக்கு அடையாளங்குதா? ஆனால் நீ செய்யறதுக்கு உனக்கு அடையாளங்குதா? அதை செய்ய எல்லாம் அழியும். நீ அதை செய்தால் அவங்க புண்ணியம் செய்யிட்டாங்க, நான் ஒன்றும் செய்வேனாங்க, அவங்க பாவம் செய்யிட்டாங்க, நான் எதுவும் செய்வேனாங்கன்னு இருக்காது. உன்னை நீ காப்பாற்றிக்கினா உனக்கு பாதுகாப்பு தேடிக்கும். அதான் நல்லது. கர்மா நிறைஞ்சது அதில் இல்லைம்மா, மனசில். கர்மா சக்கரத்தாண்ட போகாது. ஏன்னா அந்த சக்கரங்கள்ன்றது கடவுளினுடைய அம்சங்கள். அங்கே பாவமே போகாது, கர்மாவே போகாது, மனசுக்கு தான் வரும். மூலாதாரம் அப்படின்னா அம்பாளுன்னு அர்த்தம், சக்தின்னு அர்த்தம். அது மூலாதாரம் என்னன்னா விந்து பையன்னு அர்த்தம். மூலாதாரம் என்னன்னா குண்டலின்னு அர்த்தம். மூலாதாரம் என்னன்னா குண்டலி பாம்புன்னு அர்த்தம். அந்த பாம்பு எப்படி இருக்குதுன்னா, நம்ம முழிக்கும் போது அது தூங்கிக்கினுக்குது, அது முழிக்கும் போது நம்ம தூங்கிடுறோம். இது மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகள். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாம்பை எப்படி எழுப்ப முடியும்? மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பை நம்ம எப்படி எழுப்ப முடியும்? ஒரு கொம்பு எடுத்து அடிச்சு எழுப்ப முடியுமா? இல்லை தண்ணி ஊற்றி எழுப்ப முடியுமா? இல்லை தண்ணி தெளித்து எழுப்ப முடியுமான்னா எழுப்ப முடியாது. அப்போது நம்ம பிராண காற்றை உள்ளடக்கி ஊதும்போது அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்று போய் படுது, படும்போது அது முழிக்குது. அப்போது நீயும் முழிச்சுங்கிற, அதுவும் முழிச்சுங்குது. இந்த ரெண்டும் முழிக்கும் போது ஞானம் கிடைக்குது. நீ தூங்கி அது முழிச்சுன்னுக்கும் போது தூக்கம் வருது, நீ முழிச்சுக்கின்னு அது தூங்கும்போது உலகம் தெரியுது. ஆனால் 2 பேரும் முழிக்கும் போது ஞானம் தெரியுது. இந்த 2 பேரும் முழிக்கிறதுக்கு தான் அந்த மூலாதார சக்திக்கு அந்த பிராண காற்றை செலுத்தணும். அது ஓம்ன்ற பிராண காத்தாக இருக்கணும். ஓம்னா என்ன? அகார உகாரம் மகாரம். அகார உகாரம் மகாரம்னா என்ன? அகாரம்னா அம்பாள், மகாரம்னா விஷ்ணு, உகாரம்னா சிவம். இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் தான் மனிதன் கடவுளாக மாற முடியும். அதுக்காக அந்த மூலாதாரம். அடுத்தது மணிப்பூரகம், பிரம்மா. மூலாதாரம் சூதிஷ்டானம். சூதிஷ்டானம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேற இடம். உலகத்தில் கையில் கால் இருக்குது, தலை இருக்குது, எதுக்காவது உயிர்நிலைன்னு பேர் இருக்குதா? ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர். ஒன்றுக்கு போகிறதுக்கு தான் இருக்குது அது, ஆனால் அதுக்கு பேர் உயிர்நிலைன்னு பேர். ஏன்னா மனிதனுக்கு உயிர்ன்றதே விந்து.
அந்த விந்து வெளியேற இடம் அந்த உயிர்நிலை. அந்த விந்து உலகத்தில் வெளியேறுச்சுன்னா ஜனத்தொகை பெருக்கலாம், சொந்த பந்தங்கள் பெருக்கலாம், உருவங்கள் வளரலாம். அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை அடையலாம். அதனால் அகஸ்தியர் சொல்கிறார், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாய். அப்போது இந்த விந்தை வெளியே விடாமல் உள்ள அடக்கி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது அறியாமை. அது இப்போ ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்குனே இருந்தால் தான் சுரக்கிற தண்ணி நல்லாயிருக்கும். முள்ளலெல்லாம் அதுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டோன்னா அது பாழடைஞ்சு போயிடும். அப்போ அது பாழடையக்கூடாது. அது மாதிரி பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சிக்கிறேன்னு நோயை உண்டாக்கிறாங்க நிறைய பேர், வழி தெரியாது. அது ஒரு குருக்கிட்ட போய் அது மேலே ஒன்று ஏறிடணும், இல்லை வெளியேறிடணும். மேலே ஏறினாலும் ஆபத்து இல்லை, வெளியேறினாலும் ஆபத்து இல்லை. ஆனால் உள்ளவே ஒரு இடத்துல அது தங்க வச்சு ஏற்ற தெரியாமல் வச்சுருந்தா அதுவே நோயாக மாறிடும். அது மாதிரி நிறைய பேர் ஆகி போயிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி செயல்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த விந்து தேவைப்படுது. அது சுவதிஷ்டானம். மணிப்பூரகம் நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம குடிக்கிற தண்ணி, நமக்கு தேவையான பலம், இத்தனையும் உணவுல இருந்து தான் கிடைக்குது. உணவுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ நம்மளை உலகத்தில் காப்பாற்றினுக்கிறது உணவு தான். அப்போ உணவே கடவுளாகுது. அந்த உணவை பதப்படுத்துது அந்த வயிறு, மணிப்பூரகம்ன்ற இடம். அந்த மணிப்பூரகம்ன்றதுல உணவை பயன்படுத்தி ரத்தமாகவும் மஜ்ஜையாகவும் விந்தாகவும் மாற்றுது. கழிவு பொருளை வெளியே தள்ளிட்டு தேவையான பொருளை உள்ளே வச்சுது. இதனுடைய வேலை மகாவிஷ்ணு. இப்போ இந்த மிஷினெல்லாம் ஓடணும்னா அதுக்கு சூடு வேணும், கரண்ட்டு வேணும், அதுக்கு இருதயம் வேணும். அதனால் மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அந்த இருதயம் சூடு கொடுக்குற இடத்துக்கு அநாகதம்னு பேர். அந்த அநாகதத்தினுடைய செயல் என்னன்னா ரத்தம், காற்று, இது ரெண்டையும் கலந்து ஏற்றுது உடம்புல. கெட்ட ரத்தத்தை வலிக்குது, அதை கழித்து தள்ளிடுது. நல்ல ரத்தத்தை ஏற்றி உடல் முழுக்க பரவுது. அந்த சூடும் காற்றும் இல்லைன்னா ரத்தம் பாயாது, அப்படியே நின்று கட்டி போயிட்டோம். அதனால் அநாகதம்ன்றது உடல் முழுக்க மூளை வரைக்கும் அந்த ரத்தத்தை பாய்ச்சும் பண்ணுது. அதனால் அநாகதம் முக்கியம். நெருப்பு பகுதி அது. காற்று பகுதி தொண்டைக்குழி, விசுத்தின்னு பேருது. இந்த காற்று இல்லைன்னா நமக்கு மூச்சே இல்லை, மூச்சு இல்லைன்னா உடலுக்கு சூடே இல்லை. அப்போ உடலுக்கு சூடே இல்லைன்னா நீரே தேவைப்படாது. அப்போ இது அத்தனையும் சேர்த்து செய்கிறது அந்த மூச்சு, விசுத்தின்ற பேர். ஆக்ஞை அது சுழுமுனை. அந்த சுழுமுனையில் இந்த தொண்டைக்குழியோட ஓடிங்கிற காற்றை முதுகு தண்டு வழியாக பின்பக்கமாக ஏற்றி அந்த சுழியில், அதான் சரங்குத்தின்னு பேர். அதுக்கு சரங்குத்தின்னா வெளியெல்லாம் போய் குத்தக்கூடாது, உள்ளே குத்தம். சரம்னா உயிர் மூச்சு. அதை எடுத்துன்னு போய் புருவத்தில் குத்தும் போது பதி அதுக்கு பேர். அந்த பதி திறந்தால் கடவுளை பார்க்கலாம். இதை தான் இயேசுநாதர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை மூச்சு ஏற்றுமா எங்கே தட்டினீன்னா அது திறக்கும். திறந்தா இறைவன் தெரிவான். நீ தேவையானது இறைவன்கிட்ட கேட்கலான்னு ஊரா மட்டும் ஊட்டக்க தட்டுறதில்லை. அது மாதிரி இந்த 6 ஆதார சக்கரங்கள் அந்த மாதிரி. இது 6ம் மனிதனுக்குள்ளே கட்டுப்பட்டது. ஆனால் மனித நிலை தானே சகசாரம். சகசிராரம் போனீங்கன்னா மனித நிலை மறந்து போய் இறைநிலைக்கு போயிடுவேன். அப்போ மனிதர்கள்லாம் தெரியும் உனக்கு, அந்த இது இருக்காது, பாசம், உணர்வுகள், பழக்கம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்குது. சகசிராரத்தினுடைய நிலை கடவுள் நிலை. வணக்கம். தற்போதைய ஆன்மீகம் இன்றைய காலத்திலே மிகப்பெரிய வியாபாரம், அரசியல் போல விரிந்திருக்கின்றது. உண்மை ஞானியை அடையாளம் காண்பது எப்படி என்று சொல்லுங்கள். இன்று ஆன்மீகம் ஏன் வியாபாரம் மாதிரி ஆனது அப்படின்னு பார்த்தா, மக்களுக்கு எது ஆடம்பரமாக இருக்குதோ அதை விரும்பி போகிறோம். ஆனால் உண்மையான ஞானியை அவங்க விரும்புறதில்லை, அதை அடையாளம் காண்றதும் இல்லை. உண்மையான ஞானியை அடையாளம் காணணுன்னா இறைவனை பார்த்த ஒரு ஞானி எந்த ஆடம்பரத்துக்கும் உட்பட மாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆடம்பரம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீகத்தை எந்த வேஷமும் கட்டாமல் தனித்து சுயமாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகிட்ட ஜனங்க விரும்பி வர்றதில்லை. ஏன்னா ஜனங்க விரும்பி போகுது. அதனால் அவங்க அதை வியாபாரமாக ஆக்கிட்டாங்களே தவிர அது அவங்க மேலே மட்டும் தவறு சொல்ல முடியாது. இது மக்களினுடைய தவறும் இருக்குது. இது நம்ம ரெண்டையும் உணரணும். ஒருத்தர் மேலேயே குறை சொல்லி பயனே கிடையாது. ஏன்னா எந்த ஆன்மீகவாதியும் அவன் வீட்டில் யாரையும் கூப்பிட்றதில்லை. இவங்க தான் விரும்பி போகிறாங்க. அப்போது ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை இருக்குது. ஒரு கடையில் உண்மையான பொருள் விற்கிறான்,
ஆனால் அது விளம்பரம் இல்லாமல் இருக்குது, அதை யாரும் போய் வாங்குறதில்ல. போலி பொருள் விற்கிறான், அதிகமான விளம்பரம் பண்ணுறான், அதனால் ஜனங்க அதை போய் விரும்பி வாங்குது. இன்றைக்கி ஆன்மீகம் அந்த மாதிரி நிலையில் போய் இருக்குது. உண்மையான ஞானி எந்த ஆடம்பரமும் பண்ண மாட்டான். அவனுக்கு ஞானம் தெரியலன்னா எல்லா ஆடம்பரம் பண்ணி தெருக்கூத்து ஆடுற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஞானம். அதனால் ஞானம்ன்றது அமைதியும் அடக்கத்தில் தான் இருக்குது, ஆரவாரத்துலேயும் அநியாயத்துலேயும் இல்லை. அதனால் இந்த ஜனங்க அதை உணர்ந்து அதை செயல்படுத்தி யார் நல்ல ஞானி, யார் ஆடம்பரம் இல்லாமக்கிறான், யார் உண்மையை சொல்கிறான், மற்றவன் மனம் விரும்பணுன்றதுக்காக நம்ம போய் சொல்லி ஞானத்தை நடத்தக்கூடாது. அது ஞானமே கிடையாது, அஞ்ஞானம் அது. அதனால் மற்றவன் மனசு தெளிவிக்கிறது தான் ஞானம். அந்த தெளிவை தரணும். ஆனால் ஒரு குருவை தேடி போனோன்னே இன்னும் குழப்பமாக்கி அவங்கள குழப்பத்திலேயே வச்சுங்கிறது அவனுக்கு அது சாதகமாக இருக்கும், ஆனால் மக்களுக்கு அது தீமையாக முடியும். அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பொருள், புனித பயணம். அது அந்த புனித பயணத்தில் ஒரு குருவாகப்பட்டும் புனிதமாக இருந்தால் தான் அந்த சீடர்களை புனிதமாக பயணம் பண்ண வைக்க முடியும். அதனால் முதல்ல குரு சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சீடர்களும் நல்லா இருப்பாங்க. ஞானமடைய குரு அவசியமா? எந்த ஒரு சீடனும் ஞானம் அடையிறதுக்கு குரு இல்லாமல் அடையவே முடியாது. ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம். ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள். அந்த மறைப்பொருளை காட்டினோன்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும். அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஞானம் குரு இல்லாமல் ஞானத்தை அடைஞ்சாங்களே அப்படின்ற சந்தேகம் வரலாம். இப்போ ரமண மகரிஷி 13 வயசில் ஒரு ஞானத்தை அடைஞ்சிடும். அவருக்கு குரு கிடையாது. வள்ளலார் 12 வயசுல ஞானத்தை அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. ஞான சம்பந்தர் 8 வயசுலேயே ஞானம் அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா, முற்பிறவியில் அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது. அதை இந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க, குரு தேவை கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறவனுக்கு அவசியம் குரு. குரு இல்லாமல் ஞானத்தை அடையவே முடியாது. ஞானம்ன்றது ஒரு பெரிய அதிசய பொருள். அது அடையணுன்னா உண்மையான குரு இருக்கணும், உண்மையான குரு கிட்ட போகணும், உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம். ஒரு நல்ல சிஷ்யனின் அடையாளம் என்ன? நல்ல சிஷ்யனுடைய அடையாளம் விவேகானந்தர். ஒரு குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய சீடராகப்பட்ட விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருடைய குருவை விளம்பரப்படுத்திட்டார். அதுக்கப்புறம்தான் அந்த சீடனால் தான் ஒரு குரு உலகத்துக்கு வெளிப்படணுமே தவிர, குருவே நான் குரு, நான் இது செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னால் அவன் உதவாத குருவுன்னு அர்த்தம். ஒரு குருவனுடைய புகழை வந்து சீடர்கள் தான் பரப்பணுமே தவிர குரு சொல்லவே கூடாது. சொன்னான்னா அவன் சரியான குரு இல்லை. அதுக்கு உதாரணம் ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன் இங்கிலாண்டிலேருந்து ஒரு சீடர் கிடைச்சார். அவரால் உலகம் ஃபுல்லாக ரமண மகரிஷி பிரபலியமானார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சார், அதனால் அந்த குரு உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அதே மாதிரி வள்ளலாருக்கு கல்பட்டுன்ற ஒரு குரு கிடைச்சார், அவர் உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அப்போது இந்த நல்ல குருமார்களுக்கு நல்ல சீடன் அமையும் போது அந்த குருவினுடைய புகழ் தெரியுது. அப்படிப்பட்ட சீடர்கள் அமையிறது கடினம். இப்போது நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குருவின் அடையாளம் என்ன? ஏதோ நல்ல குருன்றவர் இப்படி இருப்பார், ரமண மகரிஷி. ஆமாம், எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மாதிரி இருப்பார். நல்ல குரு இப்படி இருப்பார், எந்த வேஷமும் கட்டாமல், இல்லையா? ஒரு குருவினுடைய நிலை எப்படி இருக்கணும்? எவ்வளோ பெரிய குருவானாலும் அவன் சாதாரணமான நிலையில் நிற்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதெல்லாம் குருவுக்கு, நல்ல குருக்களுக்கு அடையாளங்கள். இது எந்த வேஷமும் எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் அவன்தான் நல்ல குரு. அந்த மாதிரி இப்படிப்பட்ட குருமார்கள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறாங்க. எப்படி இருக்கார் பாருங்கள் குரு ஒன்று. உலகம் ஃபுல்லாக தெரியும், எந்த ஆடம்பரமாவது இருக்குதா பாருங்கள். இப்படி இருக்கணும் நல்ல குருன்றது. இதை தேர்ந்தெடுத்தால் அந்த சீடன் நல்ல சீடன். சொர்க்கம் நரகம் உண்டா? சில மதங்களை ஏற்றால் மட்டுமே சொர்க்கம் என்று ஒரு பிரிவினரால் நம்பப்படுவதோடு அதை வைத்து மதமாற்றமும் நிகழ்கின்றது. எந்த மதத்தாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, எந்த மதத்தாலையும் நரகத்துக்கு ஒன்று அனுப்ப முடியும். ஏன்னா நரகம் சொர்க்கம்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்தலை யாரும். நரகமும் சொர்க்கமும் இந்த பூமியே தான். இங்கே வாழும்போது நீ சொகுசாக வாழும்போது நீ சொர்க்கத்தில் வாழற,
நான் வாழும்போது ரொம்ப துன்பப்படுறேன், நரகத்தில் வாழறேன். நரகமும் சொர்க்கமும் இங்கே தான் இருக்கிறத தவிர அதுக்கு ஒன்றும் ஒரு தனி மாநிலம், அதுக்கு ஒரு தனி கிரகம், அதுக்கு ஒரு தனி ஆட்சி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய மனம் பேசுறது தான். நான் இன்பத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன், நான் அவனுடைய மனம் சொல்கிறது தான் இன்பம் துன்பம். இது எந்த மதத்தாலையும் சீர்படுத்த முடியாது. அதுக்கு தான் அகஸ்தியர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வைகுந்தம், சொர்க்கம், நரகம் அப்படின்லாம் பேசுகிறீங்க, இது மதத்தால் செய்ய முடியுமானா எந்த மதத்தாலையுமே செய்ய முடியாது. மனிதனுடைய மனத்தால் தான் செய்ய முடியுமே தவிர மதத்தால் செய்ய முடியாது. அதனால் சொல்கிறாரு, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன்னுடைய எண்ணமாகப்பட்டது உனக்குள்ளவே நின்று இந்த சுழியில் நின்றுனா உனக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா இந்த மோட்சம் முக்தி இது எல்லாம் கொடுக்குற இடம் இதுக்கு பேர் பதின்னு பேர். அப்போது இந்த உடலுக்கு பசுன்னு பேர், மனசுக்கு பாசம்னு பேர், இந்த சுழிக்கு பதின்னு பேர். ஏன்னா இது கடவுள் இருக்கிற இடம், இது ஆசா பாசங்கள் இருக்கிற இடம், இது ரெண்டையும் சுமக்கிற உடல் பசு. அப்போது சொர்க்கமும் நரகமும் உனக்குள்ளவே இருக்கிறத தவிர எந்த மதத்துலேயும் கிடையாது. எந்த மதத்துக்காரனாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறதோ நரகத்துக்கு அனுப்புறதோ முடியாத காரியம். அது கற்பனை. ரமண மகரிஷி நான் யார் என கேட்க சொன்னதை பற்றி ஒரு முறை நீங்கள் பேசியிருந்தீர்கள். சரி. அதில் ரமணருக்கு சாத்தியம் எல்லோருக்கும் சத்தியமில்லை என்று கூறினீர்கள். ஆமாம். தன்னை நாடுவோர் அனைவரும் ரமணரின் வழிகாட்டுதலும் பரிந்துரையையும் நான் யார் என்ற ஆத்ம விசாரணையே எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்றால் அவர் அதை பரிந்துரைக்காமல் மௌனமாகவே இருந்திருப்பார். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மகான்கள் கிடையாது. ஒரு சிலருக்கு தானே சாத்தியமாகுது. எல்லாரும் மகான் ஆக முடியுமா? நினச்சா மகான் ஆகிற விஷயம் இல்லை. அது அந்த மகான் ஆகணும்னா அவன் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும். அவனுக்கு மட்டும்தான் அந்த மகானுடைய தன்மை கிடைக்கும். எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது, எந்த சொத்து சுகமும் விரும்பக்கூடாது. அவன் மட்டும்தான் மகான் ஆக முடியும். அப்போது அறவே ஆசையை ஒழித்தவன் மகான். இதை தானே கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை, ஆசையே அறவே ஒழித்து விடு அப்படின்னாரு. ஏன்னா ஆசை படப்பட துன்பம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த ஆசையை விட்டுமான துன்பத்தில் நம்ம வெளியே வரலாம். அப்போது ரமண மகரிஷி ஒரு பிராமணன், அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. உன்னால் முடியுமா? நீ பொண்டாட்டி வேணும், வசதி வேணும், வீடு வேணும், தொழில் வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இவ்வளோ வச்சுக்க நான் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது? நீ என்ன இப்போ புக்கில் நான் யாருன்னு கேளு, ஆத்ம விசாரம் பண்ணுன்னார் அவர். ஆத்ம விசாரம் ஒன்று நல்லா எப்படி பண்ண முடியும்? அப்போ நீ ஒரு நல்ல குருக்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, இதை நான் எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நான் ஆத்ம விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும் பண்ணுறது தவறே இல்லை. கேட்காம அவர் நான் யாருன்னு கேட்கலாம். யாருக்கிட்ட போய் யாருன்னு கேட்குறது? ரோட்டில் போய் நான் யாருன்னு கேட்க முடியுமா? அது கேட்குற இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல கேட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும். நீ ரோடெல்லாம் புக்கை வச்சுருந்தா நான் யாருன்னு கேட்க சொன்னார்னா அது அறியாமை. அதனால தான் சொல்கிறது, இது மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. அவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ உன்னதமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, அதை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் அந்த ஞானத்தை அடையணும் தான் நான் இன்றைக்கி வரையும் கத்தின்னு இருக்கிறேன். அதனால் அது தவறில்லை. அவங்களுடைய கேள்விகள் தவறாக இருக்கும்போது அது ஷார்ப்பாக பதில் சொல்லும்போது தவறாக தெரியும் அவங்களுக்கு.